மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் இடம் வழங்கப்பட இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையை தவிர்த்து வேறு துறை ஒதுக்கப்படலாம் எனவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். இன்று மாலை பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெற உள்ள நிலையில் அவரோடு முக்கிய அமைச்சர்கள் பலரும் பதவியேற்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் நிர்மலா சீதாராமன் மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்பாரா, அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருந்து வந்தது. ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவர் கர்நாடகா அல்லது தமிழ்நாட்டில் நிற்பார் என்றெல்லாம் யுகங்களாக சொல்லப்பட்ட நிலையில் எந்த மாநிலத்திலும் அவர் போட்டியிடவில்லை. கடந்த முறைகள் கூட அவர் போட்டியிடாமல் ராஜ்யசபா மூலமாகத்தான் மத்திய அமைச்சராக தொடர்ந்து இருந்து வந்தார். எனவே அந்த வகையில் இந்த முறையும் ராஜ்யசபா மூலமாகவே அவர் தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது.